வணக்கம். ஸ்ரீ மதுரை காளியம்மன் அருள்வாக்கு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஒன்று நடந்துருச்சு கோயிலில். அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு தாய் ஒரு மகள் கோயிலுக்கு வந்திருந்தாங்க. அதில் அந்த தாய்க்கு ரொம்ப முடியாமல் நோய் முத்தி போய் அவங்க அதை எதிர்பார்க்காம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகாமல் நம்ம கோயிலுக்கு வந்துடலாம், முதல்ல வாக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சிக்கலாம், அம்மாட்ட வந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை அம்மாட்ட வாக்கு கேட்கறதுக்காக வந்தாங்க. அவங்க காலையிலிருந்து தண்ணியும் குடிக்காமல் சாப்பாடும் சாப்பிடாம எதுவும் பண்ணாமல் அவங்க கோயிலில் காத்துட்டு இருந்திருக்காங்க. காத்துட்டு இருந்ததுனால அந்த அம்மாவால் முடியாமல் அவங்க திடீர்னு இறந்து போயிடுறாங்க. இறந்து போன பிறகு அந்த பெண் அவங்க கூட அவங்களுடைய பெண்ணுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தாங்க. அப்போ கோயில் நிர்வாகம் அதை நாங்கள் பார்த்து அந்த பெண்ணுக்கு உதவியை செஞ்சோம். சில பணத்தை கொடுத்து நீங்கள் வந்திருக்கக்கூடாது, வந்துடுறது மிகப்பெரிய தப்பு, அதனால் நீங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போய் நடக்க வேண்டிய சடங்கெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தோம். இதில் கோயில் நிர்வாகம் சார்பாக ஏதாவது தப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த தப்புமே கிடையாது. அவங்க அவ்வளோ ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது முதல்ல கோயிலுக்கே வந்திருக்கக்கூடாது. அதை தாண்டி அவங்க வந்துட்டாங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. வந்துட்டாங்க, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தது. கோயிலை சுற்றி இருக்கிற மக்களும் நபர்களும் இந்த கோயிலில் முதல்ல இருந்தே பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த பிரச்சனை கொடுக்குற நபர்கள் இந்த சம்பவத்தை வச்சு எப்படியாவது மதுரை அம்மாவை ஏதாவது ஒன்று பண்ணி இந்த இங்கே அந்த நிலத்துலேருந்து காலி பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மதுரை அம்மா சார்பாகவும் கோயில் நிர்வாகம் சார்பாகவும் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மீது நீங்கள் மதுரை அம்மா மீது ஏதாவது அவதூறு பேசினாலோ இல்லை தவறுதலாக ஏதாவது மக்களிடமோ இல்லை வர பக்தர்களிடமோ ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா உங்கள் மீது வழக்கு தொடுக்கப்படும். கோயிலுக்குன்னு வக்கீல் இருக்காங்க, அவங்கள வச்சு வழக்கு தொடுத்தா உங்களால் சமாளிக்க முடியுமா அப்படின்றத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இறந்து போன அந்த நபருடைய பெண் அவங்கள மதுரை அம்மா நேர்லேயே போய் சந்திச்சு உங்களுக்கான உதவிகளையும் உங்களுக்கான படிப்பு செலவையும் நான் பார்த்துக்கிறேன், அதை பற்றி பிரச்சனை இல்லை நான் அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து அவங்களுக்கான உபசனைகளை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி இதை வைத்து ஏதாவது அரசியல் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சா உங்கள் மீது கோயில் நிர்வாகம் சார்பாக நிச்சயமாக வழக்கு தொடுக்கப்படும் அப்படின்றத மதுரை அம்மா சார்பாக நான் சொல்லிக்கிறேன். கோவிலுக்கு வரவங்களை எந்த அளவுக்கு நாங்கள் வச்சு பார்த்துக்க முடியுமோ, அவங்களுக்கு எந்த அளவுக்கு இடம் ஒதுக்கி கொடுக்க முடியுமோ, அவங்களுக்கு எந்த அளவுக்கு சாப்பாடு பரிமாற முடியுமோ, சாப்பாடுக்கான கேன்டீன் உருவாக்கி தர முடியுமோ, அது எல்லாமே உருவாக்கி தந்துக்கிட்டே தான் இருக்குது. மதுரை அம்மாவை பார்க்காதீங்க, போய் இந்த மாதிரிலாம் சொல்லி அங்கே வர பக்தர்களை வரவிடாமல் பண்ணுறது தான் இந்த கோயிலை சுற்றி இருக்கிற நபர்களோட வேலையாக இருக்குது. இதை தவிர்க்கணும். இல்லை அப்படின்னா நிச்சயமாக கோவில் உங்கள் மேலே வழக்கு தொடுக்கும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.